Hello friends, welcome to Karikanchi. காய்கறி இல்லாத நேரத்தில் ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி தான் கிள்ளி போட்ட சாம்பார். ஸோ அந்த சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. துவரம் பருப்பை கழுவிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு கட்டி பெருங்காயம், 2 தக்காளி, 5-6 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே பெருங்காயம் சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு 10, வதக்கிடலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா காரமே இந்த மிளகா மட்டும்தான், நம்ம சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம பருப்பு கூட வேக போட்டிருந்த தக்காளி எடுத்து சேர்த்துடலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சிருந்த பருப்பு இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ சாம்பார் ஒரு 2 கொதி வரட்டும். சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகும் தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.